ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ண நம்ம கோடி கோடியாக செலவு பண்ணுறோம். ஆனால் நம்மளோட காலுக்கு கீழே நாம் நிற்கிற பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா? நம்மள பல பேருக்கு செவ்வாய் கிரகத்தோட சர்ஃபேஸை பற்றி நல்லா தெரியும். ஆனால் பூமிக்கு அடியில் சில கிலோமீட்டர் ஆழத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அது இன்னைக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். அண்டார்டிகாவில் திடீர்னு உருவாகிற மர்மமான ராட்சச ஓட்டைகளுக்கும் பூமிக்கு அடியில் அகர்த்தான்னு ஒரு சீக்ரெட் வேர்ல்டு இருக்குன்னு சொல்லப்படுற பழங்கால நம்பிக்கைக்கும் உண்மையிலே ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அரசாங்கமும் விஞ்ஞானிகளும் நம்மக்கிட்ட இருந்து சில உண்மைகளை மறைக்கிறாங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த சீக்ரெட் வேர்ல்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தி ஹாலோ எர்த் தியரி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹாலோ எர்த் தியரியோட கோர் ஐடியாவே அகார்த்தா தாங்க. அகார்த்தாங்கிறது பூமிக்கு அடியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நகரம், இல்லை ஒரு பெரிய எம்பையர்னே சொல்லப்படுது. இதை கேட்கும் போதே ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பல ஏன்ஷியன் புத்திஸ்ட் நூல்கள்லையும் திபெத்திய புராணங்களிலையும் இந்த அகர்த்தாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். இந்த கதைகளை நம்புறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அகார்த்தாவில் வாழ்கிற மக்கள் நம்மளை விட அறிவியல்லையும் தொழில்நுட்பத்திலையும் பல மடங்கு அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்களாம். அங்கே சண்டையே கிடையாது, பொறாமை கிடையாது, அன்பு மட்டுமே நிறைஞ்ச ஒரு உன்னதமான நாகரிகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மேலே ஏற்பட்ட ஒரு பெரிய பேரழிவிலிருந்து தங்களை காப்பாற்றிக்க ஒரு கூட்டம் பூமிக்கு கீழே போய் இந்த நகரத்தை உருவாக்கிக்கிட்டதா கதைகள் சொல்லப்படுது. நம்ம இந்து புராணங்களில் சொல்கிற பாதாள லோகத்தையும் சிலர் இதோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இது உண்மையாக இருக்க முடியுமா? பூமிக்கு அடியில் இவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு சயின்ஸ் என்ன பதில் சொல்லுதுன்னா, நோ சான்ஸ்னு தான். ஏன்னா நிலநடுக்க அலைகளையும் புவியீர்ப்பு விசையையும் வச்சு நம்ம பூமி பல அடுக்குகளாலான திடமான பாறைகளாலும் உலோகங்களாலும் ஆனதுன்னு தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அகார்த்தாங்கிறது ஒரு அழகான கட்டுக்கதையா, இல்லை அதுக்கு பின்னால் நாம் அறியாத ரகசியம் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி ஒரு உலகம் இருந்தால் அதுக்குள்ளே போகிறதுக்கு வழி எங்கே இருக்குன்னு. கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் சொல்கிற பதில், நம்ம பூமியோட நார்த் அண்ட் சவுத் போல் இந்த ரெண்டு துருவ பகுதியிலையும் பூமிக்குள்ளே நுழையிற மாதிரி பெரிய ஓட்டைகள் இருக்கணும். அதை அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து மறைக்குதுன்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்குது. இதுக்கு ப்ரூஃபாக அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, சேட்டலைட் மேப்ஸ். கூகுள் எர்த் மாதிரியான மேப்களில் துருவ பகுதிகளோட மையத்தை மறைச்சு வச்சுருக்காங்க அல்லது பிளர் பண்ணி காட்டுறாங்க. அது அந்த ராட்சத ஓட்டைகளை மறைக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது அவங்க வாதம். ரெண்டாவது, விமானங்கள். எந்த ஒரு கமர்ஷியல் விமானமும் துருவ பகுதிகளுக்கு நேர் மேலே பறக்கிறது இல்லை. ஏன் இந்த தடை? அங்கே இருக்கிற அந்த ரகசிய நுழைவாயில யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸ் என்ன? முதல்ல சேட்டலைட் படங்களில் இருக்கிற அந்த இடைவெளிகள் சேட்டலைட்டோட சுற்றுப்பாதையால் வர்ற ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு தானே தவிர வேணும்னே யாரும் எதையும் மறைக்கல. ரெண்டாவது, விமானங்கள் துருவங்களுக்கு மேலே பறக்காததுக்கு காரணம் அங்கே ரகசிய வாசல் இருக்கிறதால தான்னு இல்லை. அங்கே இருக்கிற பயங்கரமான குளிர் விமானத்தோட கருவிகளை ஃப்ரீஸ் பண்ணிடும். பூமியோட மேக்னெட்டிக் எனர்ஜி ரொம்ப வலுவாக இருக்கிறதால திசை காட்டும் கருவிகள் சரியாக வேலை செய்யாது. ஒருவேளை எமர்ஜென்சினா தரையிறங்க கூட பக்கத்தில் ஏர்போர்ட் இல்லாத ஒரு பெரிய பனி பிரதேசத்தில் பறக்கிறது ரொம்பவே ரிஸ்க். அதனால் போல்ஸ்ன்னு சொல்லப்படுற துருவங்களில் ஜெயண்ட் ஹோல்ஸ், அதாவது ராட்சச துளைகள் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கல. ஓகே, கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலி சயின்ஸ் அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் ஒரு பெரிய ஓட்டை திறந்துருச்சுன்னு நியூஸ் பரவுச்சு. உடனே எல்லாரும் இதோ அகார்த்தாக்கு போகிற வழிதான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ அது ஒரு பால்னியான்னு சொன்னாங்க. அதாவது கடல் பனிக்கு நடுவில் கடல் நீரோட்டம் காரணமாக நேச்சுரலாக உருவாகிற ஒரு திறந்த நீர்நிலை. அது பூமிக்குள்ளே போகிற வாசல் கிடையாது. ஸோ மனுஷன் மேக்ஸிமம் எவ்வளோ ஆழம் தோண்டியிருக்கான்? அதுக்கு ஆன்சர் ரஷ்யா கிட்ட இருக்குது. 1970 ரஷ்யா விஞ்ஞானிகள் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் கோலோ சூப்பர் டீம் போர்ஹோல். சுமார் 12.2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு பூமிக்குள்ளே ஓட்ட போட்டாங்க. மனுஷனால் உருவாக்கப்பட்டதுலேயே இதுதான் ஆழமான ஹோல். ஆனால் அந்த ஆழத்திலேயே டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? 180 டிகிரி செல்சியஸ். இமேஜின் பண்ணி பாருங்கள். இவ்வளோ கடுமையான வெப்பத்தில் எந்த ஒரு உயிரினமோ அல்லது எந்த ஒரு பெரிய நாகரிகமோ வாழ்கிறதுக்கு ஃபிசிக்கலாக சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளுக்கு கீழே
பல கிலோமீட்டர் ஆழத்துல நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம பல மில்லியன் வருஷங்களா இந்த ஏரிகள் உறைஞ்சு போயிருக்கு. அங்க நுண்ணுயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு விஞ்ஞானிகள் தீவிரமா ஆராய்ஞ்சிட்டு வர்றாங்க. ஆனா இதுவும் அகார்த்தா போன்ற ஒரு சீக்ரெட் வேர்ல்டுக்கான ஆதாரம் கிடையாது. ஸோ இந்த அகார்த்தா ஹாலோ எர்த் தியரிஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே நம்ம கடலுக்கு கீழே ஒரு சீக்ரெட் வேர்ல்டு இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதையை தொடரலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஹாலோ எர்த் அப்படிங்கிற ஐடியா ஃபஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு? பேசிக்காக இன்றைக்கி நம்ம கேட்குற பல கான்ஸ்பிரசி தியரிஸோட ரூட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. 1864 புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜூல்ஸ் வெர்ன் எழுதின ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் நாவல் வெளியாயிடுச்சு. ஒரு எரிமலை வழியா பூமிக்குள்ள பயணம் செய்யற விஞ்ஞானிகள் அங்கே டைனாசரஸ் ஒரு பிரம்மாண்டமான நிலத்தடி கடல்னு ஒரு புது உலகத்தையே கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கதை இருந்துச்சு. அந்த நாவல் வேர்ல்ட் லெவல்ல செம ஹிட் அடிச்சுது. அது மக்களோட இமேஜினேஷனை பயங்கரமா தூண்டுச்சு. பூமிக்கு அடியில ஒரு உலகம் இருக்கலாம்ங்கிற எண்ணத்தை அதுதான் விதைச்சுது. அதை தொடர்ந்து எட்கர்ட் ரைஸ் பரோஸ் மாதிரி எழுத்தாளர்கள் பூமிக்கு அடியில பெலுசிடார்னு தனியா ஒரு சூரியனோட ஒரு உலகம் இருக்கிறதா எழுதினாங்க. இப்படி லிட்டரேச்சர்ல உருவான ஒரு கற்பனை காலப்போக்கில் மக்களோட நம்பிக்கையா மாறி இப்போ ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரியா உருமாறி நிற்குது. இவ்வளவு சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் இருந்தாலும் ஏன் நம்மள பல பேர் அகார்த்தா மாதிரி கதைகளை நம்ப விரும்புகிறோம்? இதுக்கு பின்னால ஒரு சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி தான் இருக்கு. தி கியூரியாசிட்டி ஃபார் தி அன்னோன். வானத்தில் பறக்கிற யூஎஃப்ஓஸ்ல இருந்து கடலுக்கு அடியில் இருக்கிற அட்லாண்டிஸ் வரைக்கும் மர்மங்கள் எப்போதுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அது போக அரசாங்கம் உண்மையை மறைக்குது அப்படிங்கிற எண்ணம் இந்த நம்பிக்கைகளுக்கு இன்னும் பவர் கொடுக்குது. நமக்கு தெரிஞ்ச உலகத்தை தாண்டி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு நம்புறது ஒரு விதமான த்ரில் கொடுக்குது. வாட் இஃப் இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நம்மளோட டெய்லி லைஃப்ல இருந்து நம்மளை கொஞ்ச நேரம் எஸ்கேப் ஆக வைக்குது. அதனால அகார்த்தா மற்றும் ஹாலோ எர்த் தியரி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அதை ஒரு மர்மமா பார்க்கல, மாறா நிராகரிக்கப்பட்ட ஒரு கருத்தா தான் பார்க்குது. ஸோ பூமிக்கு அடியில் அகார்த்தான் ஒரு ரகசிய உலகம் இருக்கான்னு கேட்டா சயின்ஸ் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுது. துருவங்களில் மர்ம துளைகள் கிடையாது, விமானங்கள் பறக்காததுக்கு பாதுகாப்பு காரணம் தான் இருக்கு. அகார்த்தாங்கிறது புராணங்கள்லையும் ஃபிக்ஷன்களையும் பிறந்த ஒரு அற்புதமான கற்பனை. பூமியோட உள்ளமைப்பு எப்படி இருக்குங்கிறது நிலநடுக்க அலைகள் மூலமா உறுதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் சயின்ஸ் இப்படி சொன்னாலும் அகார்த்தா மாதிரியான கதைகள் ஏன் இன்னைக்கும் நம்மளை ஃபேண்டசைஸ் பண்ணுது? ஒருவேளை ஜூல்ஸ் வான் கற்பனை செஞ்ச மாதிரி நாம இன்னும் கண்டுபிடிக்காத ஒண்டர்ஸ் நம்ம கால் கீழே காத்துக்கிட்டு இருக்கலாங்கிற ஒரு சின்ன ஆசை தான் ரீசனா இருக்குமோ? இந்த யூனிவர்ஸ்ல நம்ம அறியாத மர்மங்கள் எவ்வளவோ இருக்கலாம் இல்லையா? இந்த ஹாலோ எர்த் தியரி பத்திய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் படிக்க ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் கான்செப்ட்ல நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.